இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வேடன் சம்யுக்தாவை சிறையெடுத்து போகும்போது அதை தடுத்து நிறுத்தி அவன் கூட போரிட்டு வந்தான் பார்த்திபன். ஒரு கட்டத்துல பார்த்திபன் வேடனை ஜெயிச்சு சம்யுக்தாவை தான் கூட அழைச்சிக்கிட்டு போயிட்டான். அவங்க ரெண்டு பேரோட மனசும் ஒத்து போய் திருமணம் செஞ்சுக்கும் போது வேடன் படையெடுத்து வந்து பார்த்திபனை கொன்னு சம்யுக்தாவை தன்னோட அழைச்சிக்கிட்டு போய் சிறையில் அடைச்சிட்டான். சிறைக்குள்ளேயே இருந்த சம்யுக்தா அந்த வேடனோட மரணம் தன்னோட கையாலேயே தான் இருக்கணும்னு வைராகியத்தோட இருந்தா. சம்யுக்தாவோட பலமே தைரியம். அதே நேரத்துல வேடனோட பலவீனம் சம்யுக்தா மட்டும்தான். இத தெரிஞ்சுக்கிட்ட சம்யுக்தா அந்த வேடனை போலவே சூழ்ச்சி பண்ணி அவனை கொன்னுட்டா. அவன் உடம்புல இருந்து உயிர் பிரியும் போது அந்த வேடன் சம்யுக்தாவை கொன்னுட்டு தானும் செத்து போயிட்டான். இவங்க 7 தலைமுறைக்கு முன்னாடி இருந்த நம்மோட ரத்த சொந்தம்.